காய்காய்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம மிளகு சட்னி செய்யலாம். இந்த மிளகு சட்னி வந்து நம்ம கோல்டுக்கு, இந்த குளிருக்கு, இந்த பனி காலத்துக்கெல்லாம் இந்த மிளகு சட்னி செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல சுட சுட சாதத்து கூட கொஞ்சம் சட்னி போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். இது செய்வது எப்படின்னு பார்க்கலாம். மிளகு சட்னி செய்யறதுக்காக நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். எண்ணெய் எதை ஊற்றக்கூடாது. பூண்டு, கருவேப்பிலை, ரொம்ப தீயக்கூடாது. அது கூட நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி, சின்ன போட்டு இஞ்சி போட்டுருக்கேன். பூண்டு உரிச்சிட்டு நான் வந்து கழுவினேன், அதனாலே தண்ணியாது. வந்து நம்ம பூண்டும் கருவேப்பிலை எடுத்தாச்சு. இப்போ வந்து மிளகு சீரகம் போட்டுக்கலாம். நம்ம எதுக்குமே நம்ம எண்ணெய் போடக்கூடாது. எண்ணெய் போடாத நம்ம மீடியம் வச்சு நம்ம வச்சுக்கலாம். வந்து நம்ம சீரகம் மிளகு எடுத்தாச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன தேங்காய் போட்டுக்கலாம். இது கூட கொப்பரை தேங்காய் போட்டவும் நல்லாயிருக்கும். மெலிசாக நான் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம இப்போ வதங்கின பொருளெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டோம்னா ஆற வச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சு எல்லாமே ஆறி போச்சு. மிளகு, சீரகம், தேங்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, இது வந்து நம்ம நைஸாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடாக பாருங்க, ஆவி போகுது மிக்சியில். நம்ம ஆற வச்சு சட்னி வந்து மிக்சியில் போட்டாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நான் வந்து ரொம்ப மீடியமில் வச்சு தான் நான் செய்கிறேன். இது இல்லைனாக்கா தீஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ருப்பி வச்சுக்கிறதான சட்னி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்சியில் போட்டாச்சு. நம்ம உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக வெர மிளகாத்தூள் போடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம்.
வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரே ஒரு குட்டை புளி கரைச்சி வச்சுக்கேன், அது ஊற்றிக்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம தண்ணியாக கூட பண்ணலாம். தண்ணியாக நம்ம கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வரும்போது நம்ம முட்டை போடலாம். அதில் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம முட்டை போட கட்டிக்கிட்டு இதுவே நம்ம தண்ணியாக நம்ம செய்துட்டு இது கூட வந்து நம்ம ஒரு சிக்கனோ மட்டனோ நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு இது இந்த தண்ணி போடும்போது நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல, நல்லா கெட்டியாக நம்ம சட்னி சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் வைக்கிறது. இது வந்து மிளகு சட்னி. கொஞ்சம் பேருக்கு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய மிளகு சட்னி பாருங்க ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இது கூட சாப்பாடு கொஞ்சம் போட்டுன்னு இந்த சட்னி கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் ரொம்பவே நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு. இந்த கோல்டு காலத்துல, இந்த பனி காலத்தில் நம்ம இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு எது போட்டு செய்தேன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மிளகு சட்னிக்கு இதோட இது வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.